குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 11/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று காலை 11:16 வரை நவமி, அதன் பின்பு தசமி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:09 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். நாம யோகம் இன்று அதிகாலை 3:06 வரை துருவம், அதன் பின்பு வியாக்கத்தம். கரணம் இன்று காலை 11:16 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:09 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய நாள் புதன்கிழமை. மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த மற்ற கிரகங்கள், அதாவது நட்சத்திரத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரகனும். கும்பத்தில் புத பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், அதே போல் மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், விருஷிகத்தில் சந்திர பகவான். சரி, நம்ம இன்றைய தினம் புதன்கிழமை. இந்த புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம். என்ன அப்படின்னா, புதன்கிழமையில் வராகி வழிபாடு காலையில் 6 to 7 வராகி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 8 to 9 இரவு அந்த நேரத்துக்கு போயிட்டு வராகிக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வந்தால் தங்கம் சேரும். எது சேருதோ இல்லையோ நிச்சயமாக தங்கம் சேரும். இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும், இப்போ நம்ம 1 சவரம் வாங்கிறதுக்கு பதிலாக 1 கிராமாவது வாங்கலாம், இல்லை வெள்ளியாவது வாங்கி சேர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நேரம் புதனுடைய ஓரை, இது மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய காலகட்டம், அந்த நேரம் அது. அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம வராகி வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நினைத்தது நிறைவேறும். நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் தீபத்தை ஏற்றுறீங்க அது நிச்சயமாக நடக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான பரிகாரம் என்னன்றதை பார்க்கலாம். அனுஷம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய உடல் பாகம் என்னன்னா பற்கள். இந்த பற்கள் எப்பொழுதுமே இருக்கிறதுலே பல்லு தான் உறுதியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு அப்பப்போ சொத்த விழும். அதெல்லாம் மறைமுகமான செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்களை மெதுவாக கடித்து மன உறுதியோட சில விஷயத்தை செய்யும்போது பற்களால், ஏன்னா எந்த பொருளை கடித்தாலும் மெதுவாக கடிக்கணுமா, கடகடன் கடிக்கக்கூடாது. இப்போ சில பேர் முறுக்கு கடித்தா கூட கரகரன்னு கடிப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது, மெதுவாக கடிக்கணும். அந்த பற்களில் மெதுவாக கடித்து மெதுவாக செய்யும்போது மறைமுக செல்வம் எதுனா பற்கள் தான். அதனால் அந்த மாதிரி செய்யும்போது செல்வம் சேரும், பார்த்துக்கங்க. அதே போல் பூராட நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா தொடை தான். தொடை அப்படின்னு சொல்லும்போது இது தைரியத்தை, ரகசியம் அப்படின்போது தைரியத்தை கொடுக்கும். மூல நட்சத்திரம் நம்ம பார்க்கல, அதனால் மூல நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். மூல நட்சத்திரத்துக்கு கால்கள் நமக்கு அடித்தளமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா கால்கள் தான். அந்த கால்கள் வலுவானால் பணம் நிறைய வருமா. பணம் நிறைய வரும்போது
தரையில் வந்து கால்களை உறுதியாக வைத்து நிற்கணும். ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ காலை தரையில் வச்சு ஸ்டெடியாக நின்று, எனக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு பணவரவு வரணும், இல்லை எனக்கு செல்வ செழிப்பு கிடைக்கணும், இல்லை நான் செய்கிற தொழில் நன்றாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை செய்யுங்க. மன உறுதியோடு செய்யுங்க, தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நெருங்கியவர்களோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட, வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சிந்தனை போக்கில் எதையும் செய்யாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் தேவையற்ற விரயங்கள்லாம் ஆகும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மௌனமாக இருந்துட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய சிறந்தது எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி மௌனத்தை சாதிச்சிருங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை, அதிசயன 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இன்றைக்கி அனுகூலம் உண்டாகின்ற ஒரு தன்மை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்புகள்லாம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. மனசளவில் புதிய நம்பிக்கை உருவாகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் தவறிப்போன சில வாய்ப்புகள் கூட உங்களுக்கு மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாள், சுகமான நாள், உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு திசையின் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய ஒரு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கஷ்டமான ஒரு காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். குடும்பத்தோடு சிறு தூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தல பொறுப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அரசு துறையில் சாதகமான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் சக ஊழியர்களிடமிருந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. சமூகம் சார்ந்த புதிய சிந்தனைகள் ஏற்படும். கல்வி பணியில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கமிஷன் துறைகளில் லாபங்கள் கிடைக்கும். அரசு துறையில் இருந்து வந்த தடைகள் இழுபறிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம்
சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. அதே மாதிரி கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் இருக்கும். மாணவர்களாகட்டும், கல்வித்துறை சார்ந்தவர்களாகட்டும். அதே சமயம் வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்கும். அதே போல் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாறுபட்ட அணுகுமுறையால் இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். சொத்து விற்பதில் வாங்குவதில் லாபகரமான சூழல் அமையும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. எழுத்து சார்ந்தவர்கள், எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பழகுகின்ற விதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் சில மாற்றங்கள்லாம் இன்றைக்கி அதன் மூலம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் தொடர்பான பயணங்களில் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. இன்றைய நாள் மனதளவில் தெளிவு பிறக்கும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு எண்ணிய சில வேலைகள்லாம் இன்றைக்கி நிறைவு பெறுவதில் காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு குழப்ப நிலை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அரசு சார்ந்த விஷயமாக இருந்தாலும், இல்லை ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க, ஒரு வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைத்தாலும் அந்த முயற்சி எடுத்து செய்யுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனத்தை இன்றைக்கி வைக்கணும். அதே மாதிரி வரவில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பேச்சில் பொறுமை தேவை. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும். குண இயல்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள்
மன அமைதியோடு சாந்தம் நிறைந்த நாளாக இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். இன்றைக்கி செலவுகள் கூடும். அந்த செலவுகளை நீங்கள் இன்றைக்கி கவனமாக பார்த்து செய்யுங்க. கையில் இருக்கிற பணங்கள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. நண்பர்களிடத்தில் மனம் விட்டு, அதாவது விட்டு கொடுத்து சென்றால், மனம் விட்டு பேசினால் எந்த விதமான சுணக்கம் இல்லாமல் போகும். அதே மாதிரி அரசு தொடர்பான செயல்களில் சிறு சிறு தடைகளெல்லாம் ஏற்பட்டு விலகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் இன்றைக்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் எரிந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் பெருக்கும். புதிய முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். பணிபுரியும் இடத்துல புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் தனம் சார்ந்த ஒரு நிலை இன்றைக்கி வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் வெற்றி லாபம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதாவது சேமிப்பு இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். அரசு செயல்பாட்டில் பொறுமை தேவை. அதே மாதிரி தன வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அதே மாதிரி இலக்குகளை முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. குறுகிய பயணத்தால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள் இன்றைக்கி. வியாபாரங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இணையம் சார்ந்த, அதே மாதிரி மிஷினரி சார்ந்த, இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக அதில் தொழில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழிலில் ஏன் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அது ஏதாவது அடிபடாமல் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. சந்திரன் நல்ல இடத்துல தான் இருக்குது. 2ல் சனி பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல சூரியன்லாம் இருக்கார். அதனால் கொஞ்சம் உங்கள் ராசிக்குள்ளாரியே 3 கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இன்றைக்கி. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் செயல்பாட்டில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை இன்னைக்கு
ஓரளவுக்கு சீராகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் மந்த நிலை இருக்கும், அது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பயணங்களில் தேவையான பயணம் செய்யும்போது கார்லேயோ எதில் போனாலும் சரி, அதுக்கு உண்டான ஒரு ஆவணங்களை எடுத்து செல்வதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே சமயத்தில் கூட்டு வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சியில் சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசையின் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.